بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபில் பக்ரா அத்தியாயம், அந்த பக்ரா அத்தியாயத்தில் 38வது 39வது வசனத்தை படித்து வருகிறோம். அந்த வசனத்தில் அல்லாஹ் தருகிறான், குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ, நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கள். فَإِمَّا يَأْتِيَنَّكُم مِّنِّي هُدًى فَمَن تَبِعَ هُدَايَ فَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ. பின்னர் என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். அப்படி நேர்வழி வரும் பொழுது எவர்கள் எனது நேர்வழியை பின்பற்றுவார்களோ அவர்களுக்கு அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று சொல்லுகிறான். அப்போ இங்கிருந்து இறங்கி விடுங்கள் என்பதை அல்லாஹ் 2 முறை இங்கே குறிப்பிட்டு இருக்கிறான். அப்போ முதலில் கூறப்பட்டது கண்டனம், இரண்டாவது கூறப்படுவது அன்பு கட்டளை. அதாவது பூமிக்கு நீங்கள் என் பிரதிநிதிகளாக செல்லுங்கள், பூமியில் பிரதிநிதித்துவத்தை சீரான முறையில் செயல்படுத்த முடியுமா என நீங்கள் அஞ்ச தேவையில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களை நேர்வழிப்படுத்துவதற்காக நம்மிடமிருந்து உத்தரவுகளும் வழிகாட்டல்களும் வந்த வண்ணம் இருக்கும். அவற்றை கடைபிடித்தொழுகினால் ஒருபோதும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, கடந்த கால தவறுகள் குறித்து நீங்கள் அஞ்ச வேண்டியதும் இல்லை என்று ஆறுதல் வார்த்தைகள் கூறி பூமிக்கு ஆதம் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களையும் ஹவ்வா அம்மையாரையும் அன்போடு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைக்கிறான். அப்போ இறைவழியில் நடப்போருக்கு அச்சமில்லை என இங்கே இறைவன் தெரிவிக்கின்றான். எதிர்காலத்தில் ஏற்படும் இழப்புகளை எண்ணி கலக்கம் அடைவதையே அச்சம் என்கிறோம். அப்போ இறை தூதர்களுக்கும் நல்லோர்களுக்கும் அச்சம் என்பது இல்லை என்றால் அவர்களை அச்சத்தில் ஆழ்த்தக்கூடிய எதுவும் நிகழாது. எனவே அவர்கள் நிம்மதியுடன் இருக்கலாம் என்பது இங்கே பொருளாகும். இதே போல மறுமையை நினைத்து நல்லோர் அச்சம் கொள்ளலாம். என்னதான் நல்ல அமல்கள் புரிந்து விட்டாலும் அவை யாவும் அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்டு விடும் என அறுதியிட்டு கூற முடியாது. இந்த நிலையில் நாளை மறுமையில் நம்மை பற்றி அல்லாஹ் என்ன முடிவு செய்வானோ என்ற கலக்கம் நல்லோர்களுக்கு இருக்கவே செய்யும். இவையெல்லாம் மனித இயல்புகளுக்கேற்ப உண்டாகும் பயங்கள். எனவே இவை இந்த வசனத்திற்கு முரண்படாது. நாளை மறுமையில் அச்சமும் கலக்கமும் ஏற்படும் என்ற அந்த நிலைகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அது மாதிரி கவலைப்படவும் மாட்டார்கள். நல்லவர்களுக்கு கவலை இல்லை என்பது இந்த தொடரின் கருத்து. அப்போ கவலை என்பதை குறிக்க ஹசன் என்ற அந்த சொல்லை பொதுவாக அரபுகள் பயன்படுத்துவார்கள். அப்போ கடந்த காலத்தில் ஏற்பட்ட இழப்பை நினைத்து துக்கப்படுவதையே ஹுசுன், கவலை என்னும் சொல் நமக்கு இங்கே சொல்லித்தரப்படுகிறது. இறைவனுக்கு பணிந்து நடப்பதுடன் மனிதர்களுக்கு தீங்கிழைக்காமலும் இயன்றவரை அவர்களுக்கு உதவி செய்தும் வாழ்வதே இறை போதனைகளின் பொதுவான நோக்கமாகும். இவற்றை சரிவர கடைபிடிக்கும் ஒருவருக்கு இறைவனின் புறத்திலிருந்தோ மனிதர்களின் தரப்பிலிருந்தோ எந்த ஆபத்தும் ஏற்பட வாய்ப்பில்லை. இவரது கடந்த கால தவறுகள் கூட மன்னிக்க கூடும். எனவே அவற்றை நினைத்து இவர் கவலைப்பட தேவையில்லை. ஆக நாம் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், இறை வழியில் நடப்போருக்கு அச்சமும் இல்லை, கவலையும் கிடையாது. இதனை எடுத்து கூறி ஆதம் ஹவ்வா ஆகிய இருவரையும் அறிவுரையுடன் ஆறுதலுடன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கிறான் என்ற அந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது.
அவ்வப்போது உங்களுக்கு இறைவனுடைய கட்டளை வரும் என்றால் முழு உம்மத்திற்கும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவ்வப்போது என்றால் என்னுடைய வசனங்கள், வேத வசனங்கள், நபிமார்கள், நல்வழிப்படுத்தக்கூடிய நபிமார்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருப்பார்கள் என்ற அந்த செய்தி இதிலே உள்ளடங்கி இருக்கிறது. அப்போ நீங்கள் நேர்வழியை பின்பற்ற வேண்டும். நேர்வழியை பின்பற்றுவீர்களே ஆனால் நீங்கள் என்னிடத்தில் திரும்பி வருகின்ற பொழுது நல்ல முறையில், அழகான முறையில் என்னுடைய அன்பை பெற்றவர்களாக, திருப்பொருத்தத்தை பெற்றவர்களாக நீங்கள் வரலாம். நீங்கள் துக்கப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான். அப்போ அடுத்த வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது அப்போ இதற்கு நேர் மாற்றமாக தீயவர்களின் நிலை என்ன, நல்லவர்களின் நன்னிலை பற்றி எடுத்துரைத்தபின் தீயோரின் தீய நிலை குறித்து இந்த வசனத்தில் இறைவன் எச்சரிக்கிறான். அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது வல்லதீன கஃபரு வ கஸ்ஸபு பி ஆயாத்தினா உலாயிக அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபீஹா காலிதுன். அப்போ யார் அதனை மறுத்து, அல்லாஹ்வுடைய நேர்வழியை மறுத்து, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறுத்து, அவனுடைய வசனங்களை பொய்ப்படுத்துவார்களோ அவர்கள்தான் நரகவாசிகள், அவர்கள் நரகத்தில் என்றென்றும் தங்கி இருப்பார்கள் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. உலகத்தில் மனிதர்கள் அமைதியாகவும் சுபிட்சமாகவும் வாழ வேண்டும் என்பதே இறைவனின் நோக்கம். நியாய புத்தியுடையோர் அனைவரும் உலக அமைதியைத்தான் விரும்புவார்கள். எனவேதான் அனைவருக்கும் பொதுவாக அனைத்தும் அறிந்த இறைவன் தன்னுடைய சட்டங்களை உலகில் செயல்படுத்துமாறு மனிதர்களுக்கு அழைப்பு விடுகின்றான். அவை இறை சட்டங்களை செயல்படுத்துவதால் இம்மையில் மட்டுமின்றி மறுமையிலும் அமைதியான வாழ்க்கை அமையும். அவை இறை சட்டங்களை மறுப்போர் ரெண்டு உலகத்திலும் ஈருலகிலும் துன்பங்களையே அனுபவிப்பார். மறுமையில் சுவர்க்கத்தில் அவர்களுக்கு இடமில்லை, நிரந்தரமாக நரகத்தில் அவர்கள் வீழ்ந்து கிடப்பார் என இறைவன் இங்கே எச்சரிக்கை செய்கிறான். அப்போ யார் நேர்வழியை, எங்கிருந்து வரக்கூடிய நேர்வழி, அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய அந்த நேர்வழியை எடுத்து நடப்பார்களானால் இந்த உலகத்திலும் அவர்களுக்கு அமைதியான வாழ்வு, நாளை மறுமையிலும் நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் நமக்கு அழகான முறையில் உபதேசம் செய்கிறான். ஆதம் ஹவ்வா அம்மையாருக்கென்றால் அவங்களுடைய சந்ததிகள் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு செய்தியை தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லித் தருகிறான். அப்போ நேர்வழி என்பது தெளிவாக இருக்கிறது. நம்ம இடத்துல குர்ஆன் ஷெரீஃப் இருக்கிறது. பெருமானார் அன்னவர்களுக்கு வந்த குர்ஆன் ஷெரீஃப், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வாழ்க்கை வழிமுறைகள் எல்லாம் இருக்கிறது. ரொம்ப தெளிவாக இருக்கிறது, இலகுவான முறையில் இருக்கிறது. இதை நாம் பின்பற்ற வேண்டும். இதை பின்பற்றாமல் இதற்கு மாற்றமான தீயவர்களின் வழியை, ஷைத்தான் இப்லீஸினுடைய வழியை தேர்ந்தெடுத்தோமையானால் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அவர்களுக்கு நரகம், அது மட்டுமல்ல நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் இங்கே எச்சரிக்கை செய்கிறான். வல்லோன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் நேர்வழியில் நடத்தக்கூடிய நற்பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.